श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। ईशावास्योपनिषद शांति मंत्रम। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ईशावास्योपनिषद 6-7 மந்திரங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். முதல் மந்திரத்தில் சொல்லப்பட்ட நிவೃತ್ತಿ ಜ್ಞಾನ ಮಾರ್ಗ சூத்திர பூத மந்திரத்துக்கு விளக்கம் 3வது மந்திரத்திலிருந்து இன்னைக்கு பார்க்க போகிற 8வது மந்திரம் வரைக்கும். கடந்த சத்சங்கத்தில் 6-7 ஸ்லோகங்களுக்கு உள்ள என்ன அர்த்தம் பார்த்தோம், அதுக்கு ஞாபகப்படுத்துக்கிறோம். முதல்ல இந்த உபனிஷத்து எந்த ருஷி பேசியிருக்காரு, குருவுடைய பேர், அது எதுவுமே இங்கே சொல்லப்படலை. சிஷ்யன் யாருன்னு கூட சொல்லப்படலை. அப்படின்னு அர்த்தம், யார் பேசினாங்க, யாருக்காக பேசினாங்கன்னு இது முக்கியம் இல்லை, என்ன பேசிட்டாங்க. அதனால் சில உபனிஷத்துகளுக்குள்ள அந்த விவரங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், ருஷி யாரோ நமக்கிட்ட பேசுகிறார். ஏன் ருஷி என்ன, இந்த உபனிஷத் மந்திரங்கள் எல்லாமே கூட ருஷிகளினால் தர்சிக்கப்பட்ட திரஷ்டாரः மந்திர திரஷ்டாரः ருஷயः ருஷதி ஜானாதீதி ருஷயः. அப்படி அந்த மந்திரங்கள் அவங்களுக்கு தரிசனம் கொடுத்து அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது, ரிவீல் ஆகிடுது. அது அந்த ருஷி வியக்தப்படுத்துகிறார். அதனால ருஷி நம்ம கூட பேசுகிறார். உபனிஷத்துனேது அர்த்தம் பல விதமாக வேறு வேறு சொல்லியிருக்கோம். உபனிஷத் அப்படின்னா ருஷி நம்ம கூட நமக்காக நமக்கு நேர பேசி சொல்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த ருஷி வாக்கு, ருஷி வாணி கேட்கும்போதும் எல்லா உபனிஷத்தும் 2 விஷயங்கள்னு சொல்கிறது. என்ன அந்த 2 விஷயங்கள் అనేది முண்டகோபனிஷத்துலேயே முதல் உபனிஷத்தான முண்டகத்தில் நம்ம படித்தது. முதல் மந்திரத்திலேயே, முதல் மந்திரம் இல்லை, சிஷ்யன் முதல் குருன்னு சந்தித்ததுக்கு பிறகு கேள்வி கேட்குறான் முண்டகோபனிஷத்து. கஸ்மின் பகவோ விக்ஞாத்தே சர்வம் விஜானம் பவதீதி. ஓ குருவே, எது தெரிஞ்சுக்கிறதுனால எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆகுமோ, அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கொடுத்தாரு. தஸ்மை சகோவாச்ச. அப்படி கேள்வி கேட்ட அந்த சிஷ்யனுக்கு அந்த குரு பதில் கொடுத்தாரு. பிரம்மவிதா வதந்தி. பாருங்க, அந்த ருஷியோட பெருமை என்னன்னா, நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவரும் சொல்லலை. பிரம்மவிதா, யார் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க இப்படி சொல்லுவாங்க. அவங்க சொன்னதை நான் கேட்டது நான் உனக்கு சொல்கிறேன். ருஷிகள் எவ்வளோ ஞானிகளானா கூட அவ்வளோ ஹம்பிளாக இருக்காங்க. பிரம்மவிதா வதந்தி. என்ன வதந்தி?
द्वे विद्ये वेदितव्ये ரெண்டு பற்றி தெரிஞ்சுக்கணும். நீ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீ கேட்டா, ஆனால் ரெண்டாவது தெரிஞ்சுக்கணும். द्वे विद्ये वेदितव्ये பராச்சைவா பராச்ச, பரவித்யா அபராவித்யா. எதுக்கு இந்த விஷயம் இப்போ சொல்கிறேன்னா, இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் கூட ரெண்டு விஷயங்கள் பேசப்படுறது, பராவித்யா அண்ட் அபராவித்யா. பராவித்யை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகே, பராவித்யா అనేది జ్ఞానத்துக்கு சம்பந்தப்பட்டது, அபராவித்யா అనేది கர்மத்துக்கு சம்பந்தப்பட்டது. சரியா? அப்போது இது வேறு இன்னொரு விதமாக சொல்கிறேன். higher order of reality and lower order of reality, higher nature and lower nature. இது ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே கூடி இருக்கு. இப்போது லோயர் நேச்சர்னு வியாபகாரிக சத்தியம் அண்டு ஹையர் நேச்சர் பாரமார்த்திக சத்தியம். நடுவில் பிராதிபாசிகம் అనేది ஒன்று இருக்குது, கனவு. அதை பற்றி போட்டுடுங்க. இந்த வியாபகாரிக சத்தியம் லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. அந்த லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி வியாபகாரிக்க ஷரீர மனசனே உபாதி வச்சுக்கிட்டு தான் இங்கே பாரமார்த்திகம் பற்றி கேட்டுட்டுருக்குறோம். இந்த சரீரமும் மனசு இல்லைன்னா இங்கே உபனிஷத்து நான் எப்படி சொல்லுவேன், நீங்கள் எப்படி கேட்பீங்க? அப்போது லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியில் இருக்கிற வியாபகாரிக்க ஷரீர மனசு உபாதிகள் என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்ன நான் வியக்தப்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்துறது தப்புன்னு இல்லை. ரொம்ப பாடி நெகேட் பண்ணோம், மைண்டு நெகேட் பண்ணோம், இதெல்லாம் பேசினா கூட மனோபுத்தி சித்தகங்கார நாகமனு எப்போ மனசு நான் இல்லை, சரீரம் நான் இல்லை, நான் கிளாஸுக்கு வரல. அப்போ அந்த நிர்வாண ஷட்கம் ஞானம் அடைஞ்சு ஞான நிஷ்டன் ஆனதுக்கப்புறம் தானே. அதனால் இது உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் இந்த லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி, லோயர் நேச்சர், அபரா பிரகிருதி சத்தியம் இல்லை. அபரா பிரகிருதி, லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி, வியாபகாரிக சத்தியம் மூணு ஒன்றே தான். சும்மா பதங்கள் ஜாஸ்தி உபயோகப்படுத்தி டைம் வேஸ்ட் பண்ணுறேன். உங்களை கொஞ்சம் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு இது பரா ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி பாரமார்த்திக சத்தியத்து மேலே ஆதாரப்பட்டிருக்கு. அது இல்லைன்னா இது இல்லை. அப்போ இது இருக்கு, இது சத்தியம் இல்லை, ஆனால் இது வச்சு அது தெரிஞ்சுக்கணும். அதனால உபனிஷத்து எப்போ இந்த பராவித்யா எப்போ அபராவித்யை பற்றி பேசுறது, அந்த லோயர் ஆர்டர் ஆஃப் ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டின்னு பற்றி பேசும்போது நம்ம கேட்குற நானும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஐ மஸ்ட் ஏபிள் டு ஷிஃப்ட் மை அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஜோன்லேருந்து அந்த ஜோனுக்கு. சரியா? அதனால் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ரொம்ப சுலபமாக ஈஸிலி ஐ மஸ்ட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் என்ன நான் அந்த இடத்துல அந்த நிலையிலோ அங்கே வைக்கணும். சரீர மனசு பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறது, எதுக்காக சொல்கிறது. அப்புறம் இப்போது ஆத்மா பற்றி பேசிகிட்ருக்கிறோம் ஞான விஷயத்தினால, நிவృత్తి மார்க்கம்னால. இந்த 6-7 ஸ்லோகங்களுக்குள்ள அந்த ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி நான் అనేది பற்றி அழகாக விவரிக்கப்பட்டது. சரியா? அதில் யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானுபஷ்யதி சர்வபூதேஷு சாத்மானம் ததோ ந விஜுகுப்சதே.
यस्मिन् सर्वाणि भूतानि आत्मैव भूद्विजानतः तत्र को मोहः कः शोकः एकत्वमनुपश्यतः ரெண்டுத்துடைய சாராம்சம் யார் ஒருத்தனை இந்த ரெண்டுமே லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி ஓகே அண்ட் ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி ரெண்டுத்தினே நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஓகே அந்த பாரமார்த்திக சத்தியமான ஆத்மா பிரம்மம் உணர்வு அகம் அது ஒன்றே ஒன்று தான். அது சர்வத்திர வியாபிச்சிருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு, எல்லாமே ஆத்மாக்குள்ளே இருக்கு, ஆத்மா எல்லாத்துக்குள்ளே இருக்கு, எல்லாமே ஆத்மாக்குள்ளே இருக்கு. ஆனால் இது தெளிவாக இந்த ஞானம் உள்ள ஏற்பட்டப்போ ஏற்படுற பலம் என்ன அது முக்கியம். 2 ஸ்லோகங்களுக்குள்ள அந்த முதல் வரிகள் ஆல்மோஸ்ட் அதே தானே. இப்படி சொல்கிறது, எல்லாத்திலும் நான் இருக்கேன், எனக்குள்ள எல்லாமே இருக்கேன். இது கீதா, கைவல்யோபனிஷத்து பல இடத்துல இதே அர்த்தத்தை பார்த்தோம். ஆனால் அப்போ அது தெளிவாக தெரிஞ்சது இந்த ஞானம் ஏற்பட்டதுன்னா பலம், ஞான பலம் சொல்லப்படுறது. அது பார்த்தோம் 3 விஷயமா. ஒன்று நான் விஜுகுப்சதே, எதுவுமே வெறுக்கிறதில்ல, எது பற்றியும் பயப்படுறதில்ல, எதுனையும் தாழ்த்தனமாக பார்க்குறதில்ல. அனாத்மா இருந்தாலும் அனாத்மான்னா எங்கே இருக்கே, நானே தான் அனாத்மாவும் காணப்படுறேன். ஆனால் அனாத்மானேது ஒன்றும் இல்லை இங்கே. ஆனால் பிகினிங்கில் அபவாதம் பண்ண நெகேட் பண்ண சொல்கிறது, இந்த அத்தியாபரோபணம் பண்ணதுக்கு அஜ்ஞானம் போகிறதுக்கு நெகேட் பண்ணுன்னு சொல்கிறது. அடுத்த ஸ்டேஜில் நெகேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, நானே இருக்கும்போது நானே தான், அதையும் நானே தான், இதையும் நான் யார் நெகேட் பண்ணுவான், யாருன்னு நெகேட் பண்ணுவான். அதனால நான் விஜுகுப்சதே. அதோடைய பலம் என்ன, அதுக்கப்புறம் தானே அவனுக்கு இந்த ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி உடனே மறைஞ்சு போகிறதா, சரீரம் இறந்து போகிறதா, இறந்து போகல. அந்த சரீரத்துக்கு என்ன ஒரு பிராரப்தமான இது இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி விவகாரம் பண்ணுறான். சில ஞானிகள் மௌனமாக உட்காடுறான், சில ஞானிகள் புஸ்தகம் ஏற்றுறான், சில ஞானிகள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறான். இப்படி சில ஞானிகள் வீட்டில் சமையல் ரூமில் இருந்து சமைச்சிக்கிட்டு நல்லா நிம்மதியாக அங்கே ஜபம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். சில பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இப்படி இருந்தால் என்ன, அவனுக்கு சரீரம் இருக்கு இன்னும். ஆனால் இந்த லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி மனசுக்கு வர எந்த ஒரு இமோஷன் உணர்ச்சி, சரீரத்துக்கு வர சில ஷடூர்மைகள், ஓகே ஷடூர்மிகள் சொல்லியிருக்கோம். பிராணமய கோஷத்துக்கு தாகம் பசி, அப்புறம் சரீரத்துக்கு ஜரா வியாதி மரணம், அப்புறம் மனசுக்கு சோகம் மோகம். அந்த சோக மோகம் நீக்கப்படுறது. ஏன்னா இந்த லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியில் அதுக்கு சத்தியத்துவம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அது அப்படி தான் காணப்படும், அது அப்படி தான் வரும், அப்படி தான் போயிடும். அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அந்த சரீரம் மனசு வர்றதுக்கு முன்னாடியும் நான் இருக்கேன், இப்போவும் நான் இருக்கேன், எப்பவுமே நான் இருக்கேன். அந்த நான் என்னது என்ன, அதுக்கு இன்னைக்கு 8வது ஸ்லோக மந்திரத்தில் முடிவுன்னா ஆக்சுவலி இதோட ஈஷாவாஸ்யோபனிஷத்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்லணும். சங்கராச்சாரியரை சொல்கிறாரு, ஞான மார்க்கந்தான் எனக்கு அனி நல்ல உறுதி அதில் இருக்கிறவனை அடுத்த மந்திரங்கள் படிக்க வேண்டியதில்லைன்றாரு. அது வரும் அந்த விஷயம் டாபிக், அப்புறம் அடுத்த கிளாஸ் வரும் என்ன தெரியல, இன்றைக்கி இது பார்க்கணும். அப்போனா 8வது மந்திரம்
முடிவு. ஈஷாவாசோபனிஷத்து ஞானம் விஷயம். ஞானம்தான் அல்டிமேட் நமக்கு. அன்றைக்கி முதல் நாள்லே பேசியிருக்கோம். முதல்ல ஞானம் பற்றி சொல்லி அப்புறம் ஏன் கர்ம பற்றி சொல்கிறதானே அந்த விஷயம் எல்லாம். இது ரெண்டு அப்போது வேணும் அனி அவனை வாதிக்கிறது அதெல்லாம். அந்த வாதனம் மறுபடியும் திரும்பி சங்கராச்சாரியர் கொண்டு வருவார் அடுத்த வாரம். அவருக்கு பிடிக்கும் அது. ரெண்டுன்னு சொன்னால் அடிப்பேன் அப்படின்னு விட மாட்டார். சான்ஸ் வரும்போதெல்லாம் அந்த 9வது மந்திரத்திலிருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவதாரிக்க கொடுப்பாரு. அது அப்புறம் பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது இன்றைக்கி நம்ம வந்து அந்த 8வது மந்திரம் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டுன்னு வச்சுக்கணும், எழுதிக்கணும். ஆத்மஸ்வரூப லக்ஷணங்கள் தான் இப்போ வரைக்கும் பேசியிருக்கோம். 3வது ஸ்லோகத்திலிருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும். ஆனால் அது பேசுகிற விதானம் வியக்தப்படுத்துறது வித்தியாசமாக இருக்கு தெரியுமா? அஜ்ஞானினி திட்டிகிட்டே ஞானத்தின்னு பாராட்டியிருக்கேன், அந்த மாதிரி இருக்கேன். ஸோ இப்போது ஆனால் டைரெக்டாக நவ் இப்போது தத்திர கோமோக கஷோகா ந விஜுகுப்சதே. என்ன கண்டுபிடிச்சேன் நான், என்ன தெரிஞ்சிச்சு எனக்கு என்னோடய ஸ்வரூபம் பற்றி அப்படின்னா அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியாதது பிரம்மம் ஆத்மா. ஆனால் உபனிஷத்து எப்படியோ கஷ்டப்பட்டு நம்மளுக்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சுன்னா அது திரும்பி ஒரு ஆப்ஜெக்டாக ஆகிடுது. அது ஆப்ஜெக்ட் ஆக முடியாது. அதுக்கு நாமமும் கிடையாது, ரூபம் கிடையாது. நாமம் ரூபம் இல்லாதது போய் நீ எப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன்? கொடுக்கும். எப்படி கொடுக்கும் பார்க்குறோம். ரொம்ப அற்புதமான மந்திரம். கிட்டத்தட்ட 12 லட்சணங்கள் ஆத்மா பற்றி, என்னை பற்றி. ஓகே, த ரியல் ஐ, நான் யாருன்னு படிக்கிறோம் மந்திரம். சபரியகாச்சுக்ரம் அகாயம் அவ்ரணம் அஸ்மாவிரகும் शुद्धमपापविद्धं कविर्मनीषीः परिभूः स्वयंभूः याता तथ्यतोर्थान् व्यदधात् शाश्वतीभ्यः சமாபியஹ. ரொம்ப நாக்கு ட்விஸ்ட் பண்ண கஷ்டமான ஸ்லோகம். எப்படி பகவத்கீதையிலோ 5வது அத்தியாயத்திலோ பஷ்யன் சுண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விசுர்ஜன் குருண்ஹன் உன்மிஷன் நிமிஷன் அப்பி. இது சொல்லும்போது கூட உங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம் இல்லாத மாதிரி தோணுது. ஆனால் அங்கே ஏதுனது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜிலேபி மாதிரி இப்படி இப்படி சுற்றி 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 எழுத வேண்டியிருக்கேன். அந்த மலையாளம் மாதிரி அப்படி எல்லாம் சுற்றி 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 ஜிலேபி மாதிரி. இது முதல் நான் மனப்பாடம் பண்ணணும்னு படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்ட ஸ்லோகம் இது. மந்திரம் படிக்கிறதுக்கப்புறம் அர்த்தம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் ரொம்ப அப்படி ப்ரோஸாக படித்தேன். நான் சாண்டிங்கில் கொஞ்சம் அப்படி சபரியகா சுக்ரமகாயமவ்ரணம் அஸ்னாவிரம் சுத்தமபாபவித்தம் கவீர் மனிஷி பரிபூ ஸ்வயம்பூ யாதா தத்யதோர்தான் வெததாச்சாஸ்வதிபிய சமாபிய. ஓகே, வார்த்தைகள் சம்ஸ்கிருதம் பிரிச்சுக்கிறோம் எல்லாம் ஒரு வார்த்தை. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா பார்க்குறோம். இங்கே சஹ முதல் பதம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு விஷயம். இந்த உபனிஷத்து வந்து இப்போது ஆத்மா பற்றி பேசுகிறது ஸ்வரூப லட்சணம்னா நிருபாதிக ஆத்மா, நாட் சௌபாதிக, உபாதி ரஹிதமானது. சௌபாதிக விஷயம் திரும்பி அடுத்த 9வது மந்திரத்தில் வரும். உபாதி
நிருபாதி சௌபாதி புரியுறத? உபாதியோட கூடி இருக்கிறது, உபாதிக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. இங்கே சஹ, சஹன்னா ஜெனரலாக ஹீன்னு அர்த்தம். ஓகே, தேர்ட் பர்சன் ஹீன்னு சொல்லும்போது மேஸ்குலேன், ஓகே, புருஷ பும்லிங்கம். அப்படின்னா இது எந்த ஆத்மா பற்றி மேலே 7வது மந்திரம் வரைக்கும் பேசப்பட்டதோ, ஓகே, யதோக்த ஆத்மா. யதோக்தன்னா மேலே முதல் மந்திரம்லேருந்து அப்புறம் நடுவில் 1 2வது விட்டுடுங்க, 3ல் திரும்பி ஈஷாவாஸ்யமிதகம் சர்வம் அப்படின்னு சொன்னதே எல்லாமே அந்த ஆத்மா. அது என்ன தெரியுமா? எப்படி தெரிஞ்சுக்கணுமோ, எப்படி சிந்திக்கணும் அதை பற்றி மனசு இருக்கிறதுனால சிந்திக்கலாம். சிந்திச்சா தான் தெரியும். சிந்திச்சதுக்கு அப்புறம் தெரியும் இது சிந்திக்க முடியாத விஷயம் மாதிரி. ஞாபகம் இருக்கா? மனசில் இல்லை மனசில் இல்லைன்னு அந்த மலையாளம் ஒரு செயின்ட்டு பயிற்சிக்காரன் மாதிரி ஏதோ வளருவார். நாராள பிராந்தரனே கேரளத்தில் ஒரு மகாத்மா, ரொம்ப காலத்துக்கு. எல்லோரும் என்னடா, அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே ஆள் வாசலில் தின்னு மேலே உட்காந்து எங்க, அதுக்கப்புறம் மனசிலாயி என்ன முதல்ல அது என்ன அர்த்தம் என்னென்னா, மனசுக்கு புரியல, மனசினால் புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் புரிஞ்சிச்சு, மனசில் புரிஞ்சிச்சு என்னென்னா மனசுனால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு புரிஞ்சிச்சேன்னுக்கான். மனசுனால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு புரிஞ்சிச்சா? சரி. அப்புறம் இங்கே ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், நிதித்தியாசன சிந்தனை பண்ணுறதுக்கு. அதனால் ஸ்லோகம் அப்படியே மந்திரம் மனப்பாடம் பண்ணுவேன்னா அந்த வேர்ட்ஸ் அப்படியே பதியணும் மனசில். முதல் பரியகாத். ஓகே, பரியகாத் அப்படின்னா பொதுவாக பரியன்னு சொன்னால் சுத்தின்னு அர்த்தம். பரியன்னா சுத்தி. ஓகே, பரிசமந்தாத்ன்னு அர்த்தம். அப்போ சுத்தி அகாத் அப்படின்னு சொன்னால் கதவானன்னா போயிருக்கு. கதனுக்கு போகிறது. கதவான் அப்படின்னு அர்த்தம் ஆகாத்தன்னு. ஸோ அகாத் பரியகாத். ஆனால் இப்படி சொன்னால் சுற்றி அங்கெங்கெல்லாம் போய் நிற்கிறது ஆத்மா. அப்படின்னா ஆத்மா போகுமா அப்படின்னு நினச்சிக்க கூடாதுன்னு சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, ஆகாஷவது வியாபி இத்தியர்த்தா. என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆகாயம் போல் எல்லா இடத்துலும் வியாபிச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். என்ன அங்கே பாருங்க, கத சப்தம் வந்துச்சு இல்லையாங்க. கத வந்தன்னா கவனம் இருக்கு, கவனம் என்ன மூமெண்ட் இருக்குன்னு அப்போது ஆத்மா அங்கங்கே போயிட்டு வருவோம். அப்படி போகாதன்னு நிறையா வாட்டி சொல்லிட்டோம். இல்லைன்னா திரும்பி சந்தேகம் வருது சார். அதனால தான் இன்றைக்கி திரும்பி சொல்கிறோம் ஈஷாவாஸ்யோபனிஷத்தில். ஓகே, பாருங்கள், ஒரு பதம் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸு, ரொம்ப என்ன சொல்கிறது, கான்ட்ரடிக்டிங்காக இருக்கும் உள்ளே பார்த்தா. ஈஷாவாஸ்யம் மொத்தம் அப்படி தானே. ஓகே, அதனால் ஒரு மந்திரம் அது சிம்பிளாக விடுவான்னு பார்த்தா இல்லை, இன்னும் கஷ்டமாக வச்சுட்டார் லாஸ்ட் மந்திரம். ஓகே, பரியகாத் அப்படின்னா அந்த ஆத்மா சர்வத்திர வியாபிச்சிருக்கு. அது சர்வத்திர இருக்கிறதுக்கு ட்ராவல் பண்ணி போல ஆகாயம் இருக்கின்றது அஸ்தி. அதனால் சஹ பரியகாத். அது அங்கே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சஹான்னு இருக்காது, பரியகாத்துன்னு இருக்குது. அந்த விசர்க்கு கேன்சல் ஆகிடுது. சரியா? இங்கே ஒரு சைடு பாயிண்ட் நோட் பண்ணி தெரிஞ்சதுன்னா, జ్ఞానకాండத்தில் వెర్బ్ని నౌనా పురించుకణం.
அன்றைக்கி கூட சொல்லியிருக்காங்க தெரியல. வெர்புனே நவுனா புரிஞ்சுக்கணும். ஓகே, முக்கியமாக ஆத்மா பற்றி சொல்லும்போது ஆத்மா பற்றி ஏதாவது வெர்பு அதில் கிரியாபதம் இருக்கே, இப்போ இதில் இருக்க கதா అనేది, ஆனால் அது கிரியையாக புரிஞ்சக்கூடாது. ஞான காண்டத்தில் ஆத்மா பற்றி சொல்லும்போது அது நவுனா புரிஞ்சுக்கணும். சரியா? எப்போ அஸ்தி பாதி, பாத்தியன்னா கூட பிரகாசிக்கிறதுன்னு ஒரு வேலை, அது கிரியா ஆகிடும். இப்போ சூரியன் எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறாருன்னா சூரியன் திருஷ்டிலோ நான் பிரகாசிக்க செய்கிறேன்னு பாவனை இல்லைன்னு சொன்னோம் ஆத்மாவுக்கு கம்பேர் பண்ணிட்டு. பட் அவருக்கு டியூட்டி கொடுத்தாரு, நான் பாசிச்சு இதெல்லாம் பிரகாசிச்சுட்டு தான் ஆகணும், நான் டைமுக்கு வரலன்னா கஷ்டம், மக்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு கர்த்திருவ பாவம் இருந்தால் தான் பண்ணுவார். ஆனால் அந்த கர்த்திருவ பாவத்தில் பார்ஷியாலிட்டி இல்லை அவருக்கானே. அந்த சூரியனை பற்றி சொல்லும் போது அவர் வெளிச்சத்தை பற்றி சொல்லும் ஆத்மா மாதிரி அவர் அன்டச்சடு இருக்காருன்னு அப்படின்னு சொல்லுவோம். பட் ஸ்டில் ஆஸ் எ தேவதா ஒரு டியூட்டி அலாட்டடு. அப்போது கண்டிப்பாக அவருக்கு அந்த டியூட்டி பண்ணணும்னு கர்த்திருவ அபிமானம் இருக்கணும். ஆனால் ஆத்மா பாத்தின்னு சொல்லும்போது அது ஆக்ஷனாக எடுத்துக்கூடாது. அஸ்தி అని சொன்னால் கூட அது கூட ஒரு வெர்பு தெரியுமா? அஸ் தாத்து, இருக்கின்றது, அவர் இருக்கின்றன, அவள் இருக்கான், அவன் இல்லை. இப்போ இதெல்லாம் அஸ்தி అనేది கூட வெர்பாயிடுது. ஆனால் அது இங்கே ஆத்மா பற்றி சொல்லும்போது அது புரியறதுக்கு சொல்கிறது தவிர வெர்பாக எடுத்துக்கூடாது. சரியா? இதெல்லாம் வெர்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் we should take them as the nouns. அப்போ அதே மாதிரி கர்மகாண்டத்தில் நவுனு சிலது சொன்னால் அது வெர்பம் எடுத்துக்கணுமா? இது கொஞ்சம் வியாக்கியானத்தில் விவரணத்தில் பண்ணுறாங்க இதெல்லாம். புரியுறதா? கர்மகாண்டத்தில் வந்து நவுன்ஸ்னு வெர்பாக எடுத்துக்கணும். சிலது வெர்பு சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு அங்கே பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்னேய அஷ்டா சபாலோ பவதி அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. கர்மகாண்டம் செய்யும்போது யக்னம் இங்கே பண்ணிட்டாங்க நினைக்கிறப்போ. அப்படி ஆக்னேய பாகத்தில் திக்பாலகளுக்குள்ள திக்பாலகனான அவர் யாரோ ஆக்னேய சுவாமி, அவர் அங்கே இருக்காருன்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா அங்கே ஆகுதி போடுன்னு அர்த்தம். சொன்னது போடுன்னு சொல்லவே இல்லையே, வெர்பு சொல்லவே இல்லை. கர்மகாண்டத்தில் மந்திரங்கள் இப்படி இருக்குமா அப்படின்னு டூ ஆஃபர் டு த அக்னி இன் தட் டைரக்ஷன். ஆனால் இங்கே வெர்பு வார்த்தை வரல. அது திஸ் இஸ் ஜஸ்ட் சைட் பாயிண்ட். ஸோ முதல் சக பரியகாத்த. அப்புறம் வந்து இந்த மந்திரத்தில் ஆக்சுவலாக என்ன சொல்ல போகிறதுன்னா 3 சரீரத்ரயத்தினை நெகேட் பண்ண போகிறது. சரீரத்ரயம் நெகேட் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லும்போதும் அடுத்த வார்த்தை நான் வரிசையாகவே அந்த மந்திரம் ஆர்டர்லன்னு எடுக்கிறேன். நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் எங்கே ஸ்தூல சரீரம் பற்றி சொல்லுது, எங்கே சூக்ஷ்ம சரீரம் பற்றி என்னது. அடுத்த வார்த்தை வந்து இப்போது அந்த ஒன்று பரியகாத், நான் சர்வவியாபி, அகம் சர்வவியாபகா అని தியானம் பண்ணணும், நிதித்தியாசனம் சிந்தனை பண்ணணும். சரீரத்தில் இங்கே லிமிட்டடாக இருக்கிற நான் இல்லை, நான் சர்வத்திர வியாபிச்சிருக்கேன். அடுத்தது சுக்ரம் வார்த்தை. சுக்ரம் சாதாரண அர்த்தம் சொன்ன அதுக்கு பேர் சுத்தம். சுக்ரம் అనేది வெள்ளை கலரு. சுக்லாம் பரதரம், சுக்லமன்னா சுக்ல மார்க்கம் பேசியிருக்கோம், த பிரைட் பாத். சுக்ல வர்ணம் கூட வெள்ளை கலருக்கு சுக்லம் అని பேர். ஓகே, அப்போது
சுத்தம் అని అర్థం. శుభ్రం శుద్ధం. ஆனால் இந்த சுத்தம் అనే పదం திரும்பி வரப்போகிறது இதே மாத்திரத்தில். அப்போ இங்கே சுக்கிரத்துக்கு நீங்கள் சுத்தம்னு எடுத்துக்கிட்டா அப்போ அங்கே ஒரு சுத்தம் வந்து அப்போது ரிப்பிட்டேஷன் ஆகிடுமே, புனராவர்த்தி தோஷம் ஆகுமே. அதனால சங்கரர் நம்மளை காப்பாற்றுறதுக்கு வருவார். என்ன சொல்கிறாருன்னா, இங்கே சுக்கிரம் అనేది வந்து ஜோதிஷ்மத் அப்படின்னு எடுத்துக்கணுமா, பிரகாஷம் அనే அர்த்தம் எடுத்துக்கணும். தீப்திமான் இது அர்த்தः. தீப்திமான் ஜோதி தீப்தி என்ன இல்லை, தீபம் வெளிச்சம். ஸோ இங்கே சுக்ரம் அப்படின்னா இந்த இடத்துல தீப்திமான், சரியா, ஜோதிஷ்மத் அనే அர்த்தம் எடுத்துக்கணும் என்றார். ஸோ சுக்ரம் அப்படின்னா அர்த்தம் நான் என்னுடையதுன்னு சொல்லும் எல்லாமே கூட எல்லாத்தையும் நான் தான் பிரகாசிக்கிறேன். நான் இருக்கேன்னு எனக்கு தெரியறது, எல்லாம் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியறது. இந்த சரீரத்துக்கு என்ன ஆகிறதுன்னு இது எனக்கு தெரியறது. இது இப்போ சரியாக வேலை பண்ண மாட்டேங்குதுன்னு தெரியுது, இது கோளாறு வந்துச்சுன்னு தெரியுது. மனசுக்கு கூட இதுக்கு முன்னாடிகள் அளவுக்கு சக்தி இல்லைன்னு தெரியறது, அது கொடுப்புக்கிறதுன்னு தெரியறது. அது அப்புறம் புத்திக்குள்ள ஞாபக சக்தி குறையிறதுன்னு எனக்கு தெரியறது. அதனால் இது எது நடந்தால் கூட அது எதுக்குமே செலுக்கக்கூடாது. மனசுக்கு புத்தி ஞாபக சக்தி குறையும், வயசாக சரீரங்களில் ப்ராப்ளம்ஸ் வரும், மனசில் கூட ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியறதுனால சப்போஸ் ரொம்ப சிக்காகி அப்படி ஓல்டாக இருக்கான்னு கூட அவங்களுக்கு தோண்டிகிட்டே இருக்கும், இன்றைக்குமே இந்த சரீரம் நிற்காது, இது போகிறதுனே தெரியும். தெரியறதில்ல, தெரியுற நீ இருக்க. அப்போ இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு சரீரம் யாரோ இன்னொருத்தர் போயிட்டாங்கன்னா கூட எனக்கு தெரியும் அந்த சரீரம் வந்து வியாபாரிக சத்தியம் தவிர அது சத்தியம் கிடையாது. எல்லா சரீரங்களும் ஜலத்தில் மோதிர அலைகள் மாதிரி இந்த கான்ஷியஸ்னஸில் ஒரு குமிழி மாதிரி வருது போகிறது தவிர ஒன்றும் நடக்கலைங்க. ரொம்ப கஷ்டம் ஆக்செப்ட் பண்ணுறது, வெரி வெரி டிஃபிகல்ட் இல்லையா? அதனால் எனக்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும் முதல்ல, அப்புறம்தான் அடுத்த பற்றி. இங்கே நான் எல்லாத்தின் மித்யாத்வம் இதெல்லாம் நான் வந்து ஜோதிஷ்மத்துன்னா ஜோதிஷ்கன்னு சொல்கிறவன் இல்லை, எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். நான் எல்லாமே எனக்கு தெரியறதுன்னா நான் இருக்க தெரியறது. நான் இது கூட கொஞ்சம் செப்பரேட் ஆயாச்சுன்னா தூக்கத்தில் தெரியல, இது எதுவுமே இல்லை. இப்போ அது எல்லாம் எதுவுமே தெரியலன்னு எனக்கு என்ன ஆகிப்போச்சு, ஒன்றும் ஆகலை. அதே மாதிரி சரீரம் மரணம் போயிடுது, அதுக்கு பிரகிருதிக்குள்ள என்ன ஆகிப்போச்சு, ஒன்றும் ஆகலை. ஆனால் நான் மனசன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சரீரம் சொல்லிட்டு தாதாத்மியம் ஆகும்போது பாருங்க பயம் வரும், நடுக்கம் வரும். தத்திர கோமோக கஷோகன்னா அர்த்தம் அதுதான். இது புரியலன்னா அது நடக்காதங்க. அதனால் இதெல்லாம் சுக்ரம் அகம் ஜோதிஷ்மான் தீப்திமான் அப்படி. இங்கே மறுபடியும் ஒரு சைடு பாயிண்ட் இங்கே சொல்லணும். என்னென்னா, இந்த சஹானேது வந்து மேஸ்குலின் சொல்லியிருக்கோம், ஓகே, நவுன். அப்புறம் நடுவில் இப்போது வர்ற சிலது எல்லாமே கூட சுக்ரம் இல்லை இங்கே ஜோதிஷ்மத்தன் இப்போ சொன்னது, இன்னும் சில பதங்கள் வந்து எல்லாமே நியூட்டர் ஜெண்டர் நபும்சகலிங்கத்தில் வரும். இது கொஞ்சம் கிராமட்டிக்கல் பாயிண்ட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இது சொல்லாமல் கூட போயிடலாம் அடுத்த பதத்துக்கு. சங்கரர் சொல்கிறார், நானும் சொல்கிறேன். நபும்சகலிங்கம்
அது எப்படி தென் போத் டிஃபரெண்ட் ஜெண்டர்ஸ் கேன் கெட்ஸ் மிக்ஸ்டு? ஒன்று ஆத்மா பற்றி தானே, ஒரே ஆளை பற்றி தானே, ஒரே விஷயம் பற்றி தானே பேசுகிறீங்க. ஒன்று வந்து மேஸ்குலினில் பேசுகிறீங்க, ஒன்று வந்து நியூட்ரலில் பேசுகிறீங்க. அது எப்படி ஒத்து போகும்? இது இப்படி பேசுறதேன்னு சொல்லிட்டு வேதத்தினே உபனிஷத்தில் மிஸ்டேக்கு கண்டுபிடிக்கக்கூடாது. வி ஹாவ் நோ ரைட் ஃபார் தட். ஆனால் நம்மளை மாற்றிக்கிட்டு புரிஞ்சுக்கலாம்ன்றார் சங்கரர். அப்போது நம்ம ஆர்டர்னு கொஞ்சம் அப்படி மாற்றுக்க வேண்டி வரும். ஆர்டர்ன்னா அது சொல்கிற விதானம் என்ன? அது இன்னொரு விஷயம், ஆரம்பம் மட்டும் இல்லை, கடைசி கூட இந்த மந்திரத்தில் மேஸ்குலினே வருது. ஓகே, மேஸ்குலின் நவுன்னு வருது, பும்லிங்கம். நடுவில் மட்டும்தானே நியூட்டர் இருக்கு. ஆரம்பத்துலேயும் கடைசியிலையும் மேஸ்குலின் வந்ததுனால மொத்தத்தினை வந்து பும்லிங்கமாகவே மாற்றுக்கோ அப்படின்றார். சரியா? அப்போ எல்லாத்தையும் நம்ம அப்படி மாற்றி படிக்கலாம். இப்போ படித்தா தப்புன்னு கிடையாது. ஓகே, அப்படி என்ன சுக்ரஹா அப்படி சொல்ல வேண்டியிருக்கும். அடுத்த பதம் இது கிராமர் சைட் பாயிண்ட் புரிஞ்சுதா? அடுத்தது வந்து இப்போ தான் 3 வார்த்தைகள் சேர்ந்து ஸ்தூல சரீரத்தின்னு நெகேட் பண்ண போகிறோம். ஜென்ரலாக முதல்ல 2 பரியகாத்து, அப்புறம் சுக்ரம் 2 சொல்லியாச்சு. அப்படின்னா பிரகாஷம், ஆகாஷம் அண்டு பிரகாஷம் வேறு உபனிஷத்தில் பேசியிருக்கோம் இல்லையா? ஆத்மா கூட சர்வத்திர வியாபிச்சிருக்க ஆகாயம் போல், சர்வத்தின்னு பிரகாஷிக்க சேர்ந்து சூரியன் போல். ஓகே, இப்போது ஸ்தூல சரீரத்தின் முதல்ல ஃபிசிக்கல் பாடி, அதுக்கு 3 பதங்கள்: அகாயம், அவ்ரணம், அஸ்னாவிரகும். ஓகே, 3 வார்த்தைகள். இது எல்லாத்தையும் நவுனா மாற்றுக்கிறதுல நீங்கள் ஹோம்ஒர்க் வீட்டில் பண்ணிக்கோங்க. அகாய அப்படி இல்லை. முதல் அகாயம். அகாயம் అంటే అశరీర. కాయం అన్న శరీరం. சரியா? భౌతిక కాయం. காயம் அన్న శరీరం. இங்கே சாரி, நான் 3 சேர்த்துட்டேன். இந்த பதத்தினை சங்கராச்சாரியர் வந்து ஸ்தூல சரீரத்தில் சேர்க்கலை. ஓகே, தப்பு சொல்லியிருக்கேன். அடுத்த 2 பதங்கள் தான். இந்த அகாயமனே வார்த்தனை வந்து சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, லிங்க சரீர வர்ஜிதா இத்தியர்த்தா. இந்த பதத்தினை எப்படி எடுத்துக்கணும்னா, லிங்க சரீரம் இல்லை. யாருக்கு? எனக்கு, ஆத்மாக்கு. லிங்க சரீரம்னா சூக்ஷ்ம சரீரம், அது இல்லை. ஓகே, அப்புறம் ஸோ இங்கேருந்து அடுத்த பதங்களை சரீரத்ரயத்தினை நெகேட் பண்ணுறதுக்கான சொன்னோம். அகாயம்னா இங்கே சூக்ஷ்ம சரீரம்னு எடுத்துக்கணும். அடுத்து வர 2 பதங்கள் வந்து அவ்ரணம். ఓకే, అవ్రణం. అకాయం అనేది வந்து புரிஞ்சுதா? இப்போ தூக்கத்தில் சரீரம் எப்பவுமே இருந்திருந்தா நித்ராவஸ்தையில் கூட உனக்கு தெரியணும். அப்புறம் சொப்பனாவஸ்தையில் கூட இந்த சரீரத்துக்கு கூட சம்பந்தமே இல்லை. ஆனால் அங்கே சரீரம் இன்னொன்று வேறே பார்க்குற, இப்போ வேறே இன்னொன்று பார்க்குற. இது ஒரு அனுபவம், அது ஒரு அனுபவம். அங்கே வந்து எந்த சரீரமே இல்லை நித்திரையில். அப்போ எப்படி நீ வந்து இந்த சரீரம் என்னோடதுன்னு சொல்லுவேன்? எந்த சரீரம் உன்னோடது? பிராதிபாசிக சரீரமும் வியாபகாரிக சரீரமும். அப்புறம் சுஷுப்த அவஸ்தையில் ஒரு சரீரம் இல்லை. அப்போ அதி சத்தியம். ஒரு காரண சரீரம் கூட இல்லை. காரண சரீரம் கூட நம்ம நெகேட் பண்ணுறோம். எந்த சரீரம் இந்த 2 சரீரங்களுக்கு காரணமாக இருக்கின்றனதோ அந்த அஜ்ஞான பீஜம் அது காரண சரீரம் என்ன. அங்கே அது
தற்காலத்துக்கு அடங்கிறது திரும்பி ஸ்ப்ரவுட் ஆகிறது. அப்போது அகாயம். ஓகே, இந்த சரீரம் இருக்கும்போதே, கண்ணு திறந்திருக்கும்போதே, வாய் பேசும்போதே, ஓகே, ನಾನು ಶರೀರರಹಿತನು, ಸ್ಥೂಲ ಶರೀரம் అనేది எனக்கு இல்லை, காணப்படுறதா இருந்துக்கிட்டும் அதெல்லாம் சும்மா மாயா மித்யான்னு சொல்லணும். சொல்கிறதுக்கு இந்த வாய் வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த வாய் உபயோகப்படுத்திட்டு இந்த சரீரம் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது ரொம்ப பொய் சார். என்னவோ அதெல்லாம் மெய்யோ என்றார் ரமணர். எல்லாமே பொய் தான். அடுத்தது அவ்ரணம். அவ்ரணமன்னா விரணமன்னா புண்ணு. பாருங்க, இந்த ஸ்தூல சரீரம் பற்றி சொல்கிறதுக்கு உபனிஷத்து என்ன பாஷை உபயோகப்படுத்துறதோ, இது வந்து சரீரத்துக்கு புண்ணும். சார் எனக்கு ஒன்றும் புண்ணு இல்லை சார், அன்றைக்கி எப்போ அடிபட்டுச்சு, தீபாவளி நாள் கொஞ்சம் சுட்டுச்சு. சரீரம் இருக்கிறதே புண்ணும் சொன்னார்ல ரமணர். சரீரத்துக்கு வியாதி வந்தால் அன்னைக்கு கேட்டார் ஒருத்தர், சரீரத்துக்கு வியாதி வந்தால் வியாதிக்கு வியாதி வந்துச்சுன்னு சொல்லணுமோ? சரீரமே ஒரு வியாதி. அப்படின்னா எந்த ஸ்தூல சரீரத்திலோ பல வகையான விகாரங்கள், விரணமன்னா புண்ணு, புண்ணன்னா விகாரங்கள் தான். அது ஏதோ அடிப்பட்டு ஏற்படுறதுன்னு அர்த்தம் இல்லை இங்கே, சரியா? இந்த 2 வேர்ட்ஸ். அப்போது எந்த விதமான ஒரு விரணம் இல்லை, விரணம் இல்லைன்னா விகாரம் இல்லைன்னு அர்த்தம். ஷட் விகார ரஹிதன் நானும். சரீரத்துக்கு, ஸ்தூல சரீரத்துக்கு என்னென்ன விகாரங்கள் இருக்கு? அஸ்தி, பாதி, அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, வினஷ்யதே. ஷட்விகாராத் இது ஷரீரம். ஷரீரம்னு கூப்பிடுறதுக்கு காரணமே 6 விகாரங்களோட கூடி இருக்கிறதுனால அது சரீரம். ஷீரியமானாத் இது சரீரம். நசிஞ்சு போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அது சரீரம். ஓகே, தேகம்னு சொன்னால் கூட தகிக்க போகிறோம். அப்புறம் நீ தகிக்கிறோ இல்லையோ, அப்புறம் தகனம். இப்போ தகனம் நடந்துட்டுருக்க உள்ள. வாட் தகனம்? மெட்டபாலிசம் இஸ் கால்டு தகனம் ஒன்லே. கம்பஷன் என்ற சயின்ஸில். ஓகே, சாப்பாட்டு தகிச்சு போகிறது, கார்போஹைட்ரேட்ஸ் ஆகுது, டப்ப 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 என்னமோ பட்டாசு ஒடிக்கிறது உள்ள. செல்ஸு பொறுக்கிறது சத்தி போடுறது, பொறுக்கிறது சத்தி போடுறது. அதனால டெத் இஸ் ஹேப்பனிங் கண்டினியூஸ்லி. ஆனால் தெரியலே, நடந்து கொண்டிட்டு நித்தியம் நடந்து கொண்டிட்டு இருக்கும் போதும். அப்போ இங்கே வேறு டெத்துன்னு அசல் என்ன எங்கே இருக்கு? இல்லை. நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித். இது ஒருக்காகவும் நான் பிறக்கவே இல்லை, நான் இறக்க போகிறது இல்லை ஆத்மாவால். அதனால் அவ்ரணம். ஓகே, ஸோ எப்படிப்பட்ட ஒரு விகாரம் இல்லை. ஷட் ஊர்மைகளும் எனக்கு இல்லை. அப்புறம் அரிஷட் வர்க்கங்கள் அது மனசில் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது அப்புறம் பார்ப்போம், சரியா? அவ்ரணம் அப்படின்னா மாற்றி நம்ம சொல்லிக்கணும், விகார ரஹிதா, நிர்விகாரா அகம், நிர்விகாரா. எல்லாம் பகவத்கீதையில் பார்த்தோம் இந்த வார்த்தைகள் எல்லாம். அப்புறம் அடுத்தது இந்த சரீரம், ஸ்தூல சரீரம் பற்றி சொல்லும்போது அஸ்னாவிரகும், அஸ்னாவிரம், அந்த கும் అనేది உபனிஷத்து வேதிக் பாஷை. அப்படின்னா இந்த அவ்ரணத்துக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லணும். அவ்ரணம்னா ஆக்சுவலி அக்ஷதம்னு அர்த்தம், நாசனம் இல்லாததுன்னு அர்த்தம். க்ஷதம்னா நசிஞ்சு போகக்கூடியது, அக்ஷதம். அதனால தான் அக்ஷதை, அக்ஷத அப்படின்னா உடையாத அரிசி. அக்ஷத்தை பண்ணும்போது அரிசி உடைஞ்சது எடுக்கக்கூடாது, உட்காந்து பொறுமையாக எடுத்து ஃபுல்லு
அதில் எவ்வளோ விஷயத்தின்னு வச்சுருக்காங்க. அதனால தான் அக்ஷத்தை போடும். நம்ம திட்டுறது கூட அக்ஷத்தை போடுறாமே அப்படி யூஸ் பண்ணுறோம் கடைசியில். சரியா? அவ்ரணம் மீன்ஸ் அக்ஷதம். பாருங்க, அதில் வந்தது க்ஷதாத் திராயதி இது க்ஷத்ரியா. க்ஷத்ரியன் யாருன்னா இந்த மக்களுக்கு தர்மத்துக்கு ஏற்படுற இந்த கொலாப்ஸ் டிஸ்ட்ரக்ஷனை காப்பாற்றுறவன் க்ஷத்ரியன். க்ஷதாத் திராயதி இது க்ஷத்ரியா. பாருங்க வார்த்தை எங்கே இப்படியெல்லாம் கனெக்ட் ஆகிறது. அந்த அர்த்தத்தை கூட எடுத்துக்கணும். அப்புறம் இப்போது சொல்கிறது ஸ்நாவா. ஆக்சுவலி வார்த்தை அதில் ஸ்நாவான்னா சப்த தாத்துகள் இருக்க பார்த்தீங்களா உடம்புல. ஓகே, மஜ்ஜா, ஸ்நாயு, ரக்தம், இப்படியெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் பதங்கள் இருக்குது. இல்லைன்னா இங்கே என்ன ஸ்நாயுன்னா சப்த தாத்துகள்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நாடிகள், நரம்புகள், தமனிகள், வெயின்ஸ் அண்ட் வெசல்ஸு. ஓகே, அப்புறம் கொழுப்பு, இதெல்லாம் என்னென்ன இருக்குது. இதெல்லாம் சேர்த்து 7 சப்த தாத்து சொல்கிறது. அது ஸ்நாவ, அதுக்கு பேர். ஓகே, அஸ்நாவ. இது எதுவுமே இல்லை எனக்கு. ஸோ இந்த 2 பதங்கள் சொல்லி ஃபிசிக்கல் பாடி இஸ் நாட் மீ. ஓகே, அஸ்நாவிரகம், அவ்ரணம் அஸ்நாவிரகம். ஸோ ஃபிசிக்கல் பாடி நெகேட்டட். அகாயம்னு சொல்லிட்டு லிங்க சரீரம் நெகேட் பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்தது சுத்தம். ஓகே, சுத்தம். ஸோ அங்கே சுக்கிரம் வரும்போது சொன்ன மாதிரி இங்கே என்னென்னா சுத்தமன் அவித்யா மலரஹிதம் இது. அவித்யை இல்லை. அவித்யனேது புத்தி மனசில் இருக்குது, ஆத்மாவில் அவித்யை கிடையாது. அதனால் ஆக்சுவலி ஆத்மா அனுபவம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் நான் அந்த ஆத்மா நானே ஞானம் இல்லை. அந்த ஆத்மா நானே ஞானம் இல்லை, அதனால தான் அஜ்ஞானம் இருக்குது. ஆனால் ஆத்மாவாக எடுத்துக்கும் போது புரிஞ்சுக்கிட்டப்புறம் அங்கே அஜ்ஞானம் இல்லை. சுத்தம்னா எந்த அவித்யை இல்லை, அங்கே அவித்யை இல்லை. இந்த சுத்தம் வார்த்தை மூலமாக காரண சரீரத்தை நெகேட் பண்ணியாச்சு. என்ன அவித்யா தான் காரண சரீரம். பீஜாவஸ்தையில் இருக்கிற அவித்யக்கு பேர் காரண சரீரம். சரியா? அது எப்படியோ திரும்பி அப்படி முடிச்சுக்கிறது. முடிச்சுட்டா திரும்பி எல்லாம் இந்த 2 சரீரங்களும் காணப்படுறது. திரும்பி போகிறது அது அப்படி இருக்கிறது இல்லை. எவ்வளோ அழகாக இந்த 3 எக்ஸ்பீரியன்ஸஸ் நமக்கு வருது. அதனால தான் இது மகிஷா பஞ்சகத்தில் ஆரம்பத்திலேயே ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி சுஸ்புடதரா யா சம்விதுஜ்ரும்பதே யா பிரம்மாதி பிபீலி காந்த தனுஷு புரோதா ஜெகத் சாட்சிணி. உங்களுக்காக பாடி போட்டிருக்கோம் யூடியூப்ல, கேட்டிங்களோ இல்லையோ? எங்கே சார் டைம் இருக்கு எங்களுக்கு. சுத்தம் நிர்மலம். நிர்மலம் என்ன மலம்? அவித்யாத மலம். வேற மலம் ஆத்மல இல்லை. எனக்கு எந்த அவித்யமும் என்னை தொட முடியாது, எந்த மலமும் என்னை தொட முடியாது. ஓகே, எந்த துவைதமும் என்னை தொட முடியாது. ஸோ காரண சரீரம் நெகேட்டட். பிரைமல் இம்ப்யூரிட்டி என்னன்னா அதுக்கு பேர் மூலா வித்யா. அம்பாளுக்கு ஒரு பேர் வித்யா வித்யாயே நம, மூலா வித்யாயே நம. அவங்க தான் மூலா வித்யா. அவங்கள போய் நமகான்னு சொல்லணும். என்ன சொல்லலைன்னு அவங்க பர்மிஷன் கொடுக்கலன்னு அவரை தாண்டி போக மாட்டோம். மாயா விட்டு கொடுக்கணும். போய்க்கோ, ஹைவே ஓப்பன் டு யூ. ஏன்னா நீ ஞானந்தான் வேணுமான்னு விரும்பி வந்தா இல்லையா, அப்படி போய்க்கோ. உனக்கு ஸ்பெஷல் என்ட்ரி. மூலா வித்யா அதுதான் காரண சரீரம். அஜ்ஞானம் இஸ் த அனதர் நேம் டு தி காரண சரீரம். அப்படி புரிஞ்சுக்கணும். காரண சரீரத்துக்கு இன்னொரு பேர்
அஜ்ஞானம். அஜ்ஞானம்னு காரண சரீரம் தான். இந்த அஜ்ஞானம் வந்து அன்னைக்கு கூட வேறு சந்தர்ப்பத்தில் வந்தது. இங்கே இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் இங்கே பார்க்கும்போதும் இந்த அஜ்ஞானம் கூட 2 வகையாக எடுத்துக்கணும். 2 டைப்ஸ். ஒன்று வந்து மனசில் இருக்கிற லௌகிக அஜ்ஞானம். அன்றைக்கி சொன்னான், இது எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, எனக்கு 2 வீலர் டிரைவிங் தெரியாது, கார் டிரைவிங் தெரியவே தெரியாது, அப்படி பலது தெரியாது. லௌகிக்க விஷயத்திலும் மைண்டுக்கு நிறைய தெரியாது. சரியா? எங்கள் ஃப்ரெண்டு நல்லா நிறைய குக் பண்ணுவான், எனக்கு அதெல்லாம் வராது, தெரியாது. அவன் பெரிய காரை ஓட்டுறான், அவ்வளோ ஹைட் இருக்கிற காரு. சரி, லௌகிக அஜ்ஞானம் ஒன்றும். அப்புறம் அடுத்தது வந்து இன்னொரு அஜ்ஞானம் ஃபிலசாபிக்கல் இக்னோரன்ஸு. ஓகே, அந்த ஃபிலசாபிக்கல் இக்னோரன்ஸை தத்துவம், ஃபிலாசபின்னா தத்துவம் தானே, தத்துவ அஜ்ஞானம். தத்துவம்னா சத்தியம்னு அர்த்தம், ஸ்வரூபம் நிஜம்னு அர்த்தம். அந்த ஃபிலசாபிக்கல் அஜ்ஞானந்த இன்னொரு சரீரம், இன்னொரு மைண்டு, உபாதி உருவாகிறதுக்கு காரணம். ஓகே, அது அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல். அது இப்போ உனக்கு லோகத்தில் கார் தெரியலன்னு பரவாயில்ல, இந்த வாழ்க்கை அப்படியே போகும். நம்ம எல்லாரும் என்ன ஏரோப்ளேன் ஓட்டுறோம், என்ன கிராமத்தில் இருக்கான், அவனுக்கு இந்த வேர்ல்டு நியூஸு, குளோபல் வில்லேஜ் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் ஏதோ மாடு மேய்ச்சிட்டு மேய்க்க வச்சுட்டு மரத்துக்களை உட்காந்துட்டு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு முன்னே அப்படி வாழ்க்கை போயிடும். அவங்களுக்கு நிறைய பேர் கிராமத்தில் கேட்ட ரொம்ப வயசானவங்களுக்கு வயசு தெரியாது, அவங்களுக்கு எப்போ இருந்தது தெரியாது, நிறைய வரைக்கும் தெரியாது, நிம்மதியாக இருப்பான். இந்த டேட் ஆஃப் பர்த்டே அது இது நினச்சிக்கிட்டு கவலை. இங்கே இப்போ வந்து இந்த ஆதார் கார்டு அந்த கார்டுக்கு யாரும் சொல்லி ஏதோ பண்ணி கூட எனக்கு தெரியாது, நான் இப்போ பிறந்த எனக்கு யாரும் அங்கே ஏது வைக்கலை. எவ்வளோ நிம்மதி பாருங்க. நிறைய போக போக டீட்டெயில்ஸ் கிடைக்கிற பயோடேட்டா ப்ரொஃபைல் பெருசாக ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகும். ஒன்றும் ப்ரொஃபைல் வேண்டாம். பி சிம்பிள், be simple, be gentle, be cheerful. Be careful. அதனால காசல் இதுக்கு பேர் தான் மாயா. இதுன்னு காசல் பாடி அன்னும் மாயா அண்ணா காரண சரீரம் அண்ணா மூலாவித்யான் எல்லாம் ஒன்று தான். அதுக்கு தான் இவ்வளோ விவரம். ஆனால் இப்போ என்ன ரெண்டாக பார்த்தோம். ஃபிலசாபிக்கல் இக்னோரன்ஸ் இஸ் டேஞ்சரஸ். என்ன மறுபடியும் உனக்கு தத்துவம் தெரியலன்னா இன்னொரு சரீரம் மனசு வரும். அடுத்தது நோ ப்ராப்ளம். இந்த காரண சரீரத்துக்கு தத்துவபோதத்தில் என்ன விவரம் பார்த்தோம்? அனிர்வாச்ச அநாதி அவித்யாரூபம் சரீரத்வயஸ்ய காரணமாத்திரம். ஓகே, இப்போ நான் பேசினது இல்லை ஞாபகப்படுத்துகிறேன். தத்துவத்தை படித்தோம் இல்லையா? சத் ஸ்வரூப அஜ்ஞானம். ஓகே, நிர்விகல்பக ரூபம் எத் அஸ்தி. ஆனால் அங்கே எதுவுமே அந்த நித்திரையில் இருக்கும்போது காரண சரீரம் கூட அடங்கிச்சு. ஆனால் அது எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நிர்விகல்ப ரூபமாக இருக்குது. ஆனால் அது வந்து ஸ்வஸ்வரூப அஜ்ஞானமாக இருக்கு. தத் காரண எதஸ்தி தத் காரண சரீரம். சரி, ஸோ இங்கே வரைக்கும் 3 சரீரங்களை நெகேட் பண்ணிட்டோம். மித்யான்னா ஆஸ் குட் ஆஸ் தே ஆர் நாட் தேர் சொன்னதுக்கப்புறம் அடுத்த பதம் என்னன்னா அபாபவித்தம். அபாபவித்தம் அப்படின்னா பாபம் இல்லாத. அப்போ புண்ணியம் இருக்கும் இல்லை சார்? பாபம் உபனிஷத்து பாபம் மட்டும் தான் சொல்லுது என்ன? நோ,
இங்கே பாபம்னு சொன்ன அர்த்தம் புண்ணியம் கூட. புண்ணிய பாபம். ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம் ந மந்திரோ ந தீர்த்தம் ந வேதான யஜ்ஞாஹம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கு கரெக்ட் அர்த்தம் சங்கரர் கொடுக்குறாரு. தர்மா தர்மாதி பாபவர்ஜிதம். தர்மமும் பாபமேதா, அதர்மமும் பாபமேதா. பாபமும் பாபந்தா, புண்ணியமும் பாபந்தா. இங்கே இப்படி யாருமே சொல்லலையே சார், சொல்ல மாட்டாங்க. உபனிஷத்து கிளாஸுக்கு வந்தால் தான் சொல்லுவோம். ஓகே, அப்படின்னா பாப்பம் இல்லை புண்ணியமும் இல்லை, ரெண்டு இல்லை. ஏன்னா ரெண்டுமே பந்தம்னு சொல்லிட்டோம். ரெஃபரன்ஸ் இதுக்கு வந்து கட்டோபனிஷத்து. அதனால தான் நம்ம சின்ன குழந்தை நச்சிகேதனு கேட்டான், அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத். தர்மா அதர்மத்துக்கு அப்பாற்பட்டது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை பற்றி சொல்லுங்கோ. எத்தத் பஷ்யதி தத்வத. இஃப் யூ நோ அபவுட் சச் திங் எனிதிங், அதை பற்றி எனக்கு டீச் பண்ணுங்க. சும்மா அது இதுன்னு சொல்லி ஆசை காட்டு, எனக்கு பட்டாசு தரேன், அப்புறம் இது தரேன், ஸ்வீட்டு தரேன். ஓகே, அப்புறம் முண்டகோபனிஷத்து கூட இந்த விஷயத்தை சொல்லும்போதும் ததா வித்வான், இதெல்லாம் உணர்ந்தவன் வித்வான், ததா நாமரூபாத் விமுக்தா. இந்த நாமரூபம் எல்லாம் ஃப்ரீ ஃப்ரம் தி நாமரூபா. அப்போது பராத்பரம் புருஷம் உபைதி திவ்யம். பராத் பரம் புருஷம் பிரம்மம் அவன் உணர்வான், தான் பிரம்மன்னு உணர்வான். அது என்னது? திவ்யமானது. சரி, ஸோ இங்கே வரைக்கும் எசன்ஸ் என்ன ஆயிடுச்சு? இப்போது ஆத்மா நான், என்னோடய ஸ்வரூபம் சிம்பிளிஃபை பண்ணும். சர்வகதா ஸ்வப்பிரகாஷா ஷரீரத்ரய ரஹிதா தர்மாதர்ம அதீதா ஆர் வர்ஜிதா. அப்படி ஞாபகம் வச்சுட்டா கூட எப்படியோ ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது செகண்ட் லைனில் வந்து ஓகே, சௌபாதிக ஸ்வரூப ஆத்மபத் விவரணம். பார்த்தீங்களா? சௌபாதிகம் என்ன? லோயர் ஆர்டர். ஆத்மாக்கு அதான் சத்தியம் பற்றி பேசும்போது ரெண்டு இருக்குல்ல, அனாத்மா ஆத்மா ரெண்டும் சேர்ந்து தான் இங்கே இருக்கு. அந்த சௌபாதிக ஸ்வரூபம் ஆத்மா பற்றி சொல்லும்போதும் ஸோ இங்கே வந்து கவிஹி. ஓகே, அடுத்த பதம் கவிஹி. கவிஹி என்ன பொதுவாக தமிழ் அதெல்லாம் வந்து போயிட்டு அது இதில் எழுதுறவர்ன்றா. ஆனால் அப்படி இல்லை, கிராந்ததர்ஷி என்றார் சங்கரர். கிராந்ததர்ஷி அதையும் புரியல சார், கவியே நல்லா இருக்கேன். சர்வதிருக்கு, இது கொஞ்சம் புரியுறது சார். சர்வதிருக்கு அப்படின்னா லிமிட்டெட் விஷன் இல்லாதவர். ஓகே, கவிஹி என்ன? ஹூ ஹேஸ் காட் த கிராண்ட் ஃபுல் விஷன், ப்ராட் ஸ்பெக்ட்ரம் விஷன். அப்படி இல்லை, சர்வதர்ஷி. சர்வதிருக்கு சர்வதர்ஷி, இன்னும் சர்வக்னஹ. ஓகே, சர்வக்னஹ என்ன ப்ரூஃபு? அப்படின்னா எல்லாம் தெரியுது எனக்கு. சர்வக்னஹன்னா சார் அமெரிக்காவில் என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு இப்போ தெரியுமா? அப்படி இல்லை. ஓகே, மனசில் வர எல்லா எண்ணங்களுக்கு சாட்சி நான், சரீரத்துக்கு நடக்கிறது எல்லாத்துக்கும் சாட்சி நான். சரியா? அதனால் சர்வக்னஹன்னா அதுக்கு ப்ரூஃப்னா பிருஹதாரண்யகோபனிஷத்தில் இந்த விஷயம் பற்றி சொல்கிறது. ஏன்னு சங்கரர் கோட் பண்ணுறாரு. என்ன அது? அத்தஹ ந அன்யஹ அஸ்தி திரஷ்டா. இங்கே அத்தஹன்னா அதர் தேன் திஸ் பிரம்ம நான் அகம் ஆத்மா, நான் அந்யஹ அஸ்தி திரஷ்டா, வேறு இன்னொரு திரஷ்டா இல்லை. நீ என்ன நினைக்கிற? இந்த மனசுக்கு
இந்த காதுக்கு அமெரிக்காவில் இருக்கிற விஷயம் இப்போ தெரியணும்ன்றேன். நீ மனசுனே காதுன்னு எனக்கு நாங்கள் இத்தனை மனசு இத்தனை காது இத்தனை சரீரங்கள் இல்லையே, அது எல்லாமே போய் தானே இருக்கிறது. ஒரே ஒரு திரஷ்டா சர்வத்திர. ஓகே, அதனால தான் ஞானி இருக்கிற இடத்துலே இருந்துட்டு சும்மா இருந்து சுகம் பெறுகிறோம். ஏன்னா அவனுக்கு மனசு வெளியில் ஓடலை. அங்கே என்ன நடக்கிறதோ, அந்த ஊரில் என்ன ஆகிறதோ, அவங்கள என்ன சொல்கிறாங்களோ, இவங்கள என்ன சொன்னாங்க, அந்த சேனல் என்ன போயிட்டுருக்கு, இந்த சேனல் என்ன போயிட்டு, ஒன்றும் வேண்டாம். இதுக்கு உனக்கு மனசுன்னு வெளியே விட்டுட்டா மாட்டிக்குவேன். உன்னிலேயே இரு, தன்னிலேயே தானே தானாய் திரும்பி மனசு அங்கே போட்டு அங்கே போட்டு. ஸோ அப்படி கவிஹி. அப்புறம் மனிஷி, இது கூட புங்லிங்கம் தான். இது இங்கேருந்து பாருங்க, கவிஹி எல்லாம் மாஸ்குலின் வருதே, நடுவில் தான் கொஞ்சம் நியூட்டர் ஜெண்டர் பார்த்தோம். மனிஷி அப்படின்னா இப்போ தானே மனிஷா பஞ்சகம் படித்தோம். ஓகே, மனசக ஈஷிதா மனிஷி அப்படின்றார் சங்கரர். மனசுன்னு கூட கவனிக்கிற, மனசுன்னு கட்டுப்படுத்தக்கூடிய, ஈஷிதான கண்ட்ரோலர், த கண்ட்ரோலர் ஆஃப் த மைண்ட், த சீயர் ஆஃப் த மைண்ட், த சீயர் ஆஃப் த புத்தி. ஈஷ் தாத்துலிருந்து வந்தது இது. ஓகே, ஈஷ். இதுக்கு இன்னொரு வார்த்தை உபத்ரஷ்டா. ஓகே, நிறைய சம்ஸ்கிருதம் பதங்கள் உபயோகப்படுத்த வேண்டியது இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கேன். நல்லா இருக்கும் அந்த பதங்கள் எல்லாம் கூட தெரியும். உபத்ரஷ்டா ஈஸ்வரஹ இத்தியர்த்தா என்றார் கடைசியில். இதெல்லாம் புரியலன்னு பரவாயில்ல, இது ஒன்று புரிஞ்சுக்கோ. ஈஸ்வரஹ எல்லாத்தையும் கவர்ன் பண்ணக்கூடிய, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, கவனிக்கக்கூடிய, ஆர்டர் பண்ணக்கூடிய. ஓகே, அப்புறம் எல்லாம் எங்கே என்ன நடக்கிறதுன்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற ஈஸ்வரஹ, ஒரே ஆத்மா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. அதனால தான் பகவத்கீதையிலும் 13வது அத்தியாயத்தில் இந்த உபதிரஷ்ட வார்த்தை வருது பார்த்தீங்களா. உபதிரஷ்டானுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரஹ. பர்த்தா போக்தா உபதிரஷ்டா அனுமந்தாச்ச எல்லாமே மகேஸ்வரஹ. அடுத்த பதம் வந்து பரிபூஹு. பரிபூஹு இங்கே கூட அங்கே முதல் இதில் கூட வந்து பரியகாத்தில் வந்து பரி, இங்கே மறுபடியும் பரிபூஹு అని வருது. பரி அண்ணா இங்கே உபரி అని எடுத்துக்கணும்ன்றார் சங்கரர், மேலே, அபவ். பரிபூஹு சர்வேஷாம் உபரி, எல்லாத்துக்கு மேலே பரிபூஹு. ஓகே, டாப் மோஸ்ட், சுப்ரீம் மோஸ்ட், பரிபூஹு. அடுத்த பதம் வந்து ஸ்வயம்பூஹு. எல்லாமே எனக்கு அப்ளை பண்ணிக்கணும், அதுதான் முக்கியம். நான் அதான் சிம்பிள் மீனிங்கை 2-3 சங்கரர் சொன்னது சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அடுத்தது ஸ்வயம்பூஹு. ஏன் ஸ்வயம்பூ வார்த்தை கேள்விப்பட்டோம்ல, ஸ்வயம்பூ வெக்த லிங்கம் க்ஷேத்திரம், நிறைய வைஷ்ணவ சிவ எல்லா க்ஷேத்திரங்களும் இருக்கு. ஸ்வயம் வெக்தம் ஸ்வயமேவ பவதி இது, ஸ்வயம் சித்தம் நித்திய சித்தம். ஸ்வயமேவ பவதி அப்படின்னா அப்பில்லை, அப்புறம் புதுசாக லிங்கம் உத்பவிச்சுது, அப்படி இல்லை. ஸ்வயம் சித்தம் நித்திய சித்தம். ஸ்வயம்பூஹு. ஆத்மனை யாராவது பண்ணாங்களே? பொதுவாக புராண விஷயமாக சொல்லும் போது நாராயண பகவானுக்கு அப்பா யார்? மிச்சம் எல்லாருக்கும் இது சொல்கிறோம். பிரம்மதேவனுக்கு அப்பா நாராயணனும், நாரதருக்கு அப்பா பிரம்மதேவனும், அப்புறம் பிரஜாபதிகள் எல்லாம், அப்புறம் நம்ம விநாயகர் சுப்பிரமணிய சுவாமிகள் எல்லாம் சிவபார்வதிகள். சிவனுக்கு அப்பா யாருன்னு? அப்போ அவருக்கு அம்மா அப்பா இல்லைன்னு அர்த்தம், பார்வதிக்கு மாமியார் மாமனார் இல்லைன்னு அர்த்தம். அப்பா எவ்வளோ லக்கி. அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி தாயாருக்கு கூட இல்லை.
ஸ்வயம்பூஹு. அடுத்த பதம் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் சங்கரர் சொல்கிறாரு, சர்வபாவேன பவத்தின்னு எடுத்துக்கோன்றார். சர்வபாவேன. நவ் ஐம் கமிங் டு த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். நேற்றுக்கு கூட அந்த கிளாஸ்லும் இந்த வார்த்தை இங்கேயும் எனக்கு வந்து லோயர் ஆர்டர் ஹையர் ஆர்டர்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, லோயர் அண்ட் ஹையர். அது இங்கே இந்த பதத்தில் லிங்க் பண்ண. சர்வபாவேன ஆத்மா ஏவ. எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குற பாருங்கோ. ஹையர் ஆர்டர்ன்னா காரணம், லோயர் ஆர்டர்னா காரியம். இங்கே நான் எக்ஸாம்பிள்ஸ், பிரம்மாஜி அப்புறம் பிரஜாபதி, அவர் ஹையரு இவர் லோயர். மனுஷனு ஜந்து லோயர், மனுஷனும் சிறந்தவன். ஜந்து ஆனால் பக்ஷி இன்னும் லோயர் இல்லையா, ரெண்டு கால் தான் இருக்குது. அப்புறம் பக்ஷி ஹையரு, யாரு கூட விருட்சம் லோயர். அப்புறம் இதே தான் அந்த முண்டகோபனிஷத்து ஓகே சொல்லும்போது. அப்புறம் முந்தானேத்து கிளாஸ் என்னது, மனிஷா பஞ்சகமாக முடித்தோம். அங்கே கூட பார்த்தோம். భాగవతత్తులో భిద్యతే హృదయ గ్రంథి చిద్యంతే సర్వ సంశయాః క్షీయంతే చాస్య కర్మాణి తస్మిన్ దృష్టే పర అవరే. ஹையர் அண்ட் லோயர் ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு தான் சந்தேகங்கள் போகும், அவனுக்கு தான் அப்படின்னு ஹிருதய கிரந்தியெல்லாம் போகும் பாருங்க. எக்ஸாக்ட்லி அந்த சர்வபாவேன இப்படி புரிஞ்சுக்கணும் ரெண்டு. அதே இது ரெண்டு எல்லாம் ஒரே பிரம்மந்தான், ஆனால் ரெண்டாக வியக்தமாகிறது. இங்கே ஒன்று மாறிக்கொண்டிருக்கு, ஒன்று மாறலை. அப்புறம் அடுத்த லாஸ்ட் வரி வந்து இந்த ஆத்மா என்ன பண்ணுறதாமா, அலாட்ஸ் தி ஆல் த ஒர்க் டு ஆல் தி தேவதாஸ் அண்ட் தி, அதான் சொன்னது. இது வந்து சௌபாதிக விஷயம். ஒரு ஆத்மாவே ஷோஸ் எவ்ரிதிங், கண்டக்ட்ஸ் எவ்ரிதிங் அண்ட் மெயின்டைன் எவ்ரிதிங். சரியா? அதுதான் அங்கே சொல்லும்போது யதா தத்யதः அப்படின்னா அவங்களுக்கு அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்க வேலை அவங்களுக்கு கொடுக்குறது. அலாட்டிங் அது தெரியணும் இல்லையோ, யாருக்கு என்ன அலாட் பண்ணணும் தெரியணுமே. சரியா? அப்படின்னு அர்த்தம். யாருக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஈஸ்வரா யார் நித்திய முக்தனோ, சங்கரர் சொல்கிறார் ஈஸ்வரா அவர் நித்திய முக்தன். இங்கே ஈஸ்வரனா பிரம்மன்னு எடுத்துக்கணும். ஆனால் லோயர் ஆர்டர் ஆஃப் தி பிரம்மன். உபாதிக்கிட்ட வந்துட்டாரே, மாயா உபாதி. அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார், அலாட் பண்ணுவார். என்ன அலாட் பண்ணுவார்? அர்த்தான். அர்த்தான்னு இங்கே அர்த்தம் டியூட்டிஸ் அன்னு அர்த்தம். அவங்க தேவத்தோட கர்த்தவியானி டியூட்டிஸ்னு அலாட் பண்ணுறது. யார் அவங்க எல்லாம்னா அதுக்கு முன்னாடி இது சொல்லணும். இப்படி அலாட் பண்ணாருன்னு எப்படி தெரியும்னா, அதோ தைத்திரோபனிஷத்து நமக்கு ப்ரூஃப் இருக்கு. பீஷாஸ்மாத்வாதப்பவதே பீஷோதேதி சூரியः பீஷாஸ்மாதக்னிச்சேந்திரश्च மிருத்யுர்தாவதி பஞ்சமயி. எல்லாரும் பயந்து ஓடுறாங்களாமா. அலாட் பண்ணாங்க ஈஸ்வரன். சூரியனுக்கு வேலை பண்ணுறான் கரெக்டாக, யமனு வேலை பண்ணுறான், அக்னி தன் வேலை தான் பண்ணுறது. ஓகே, இந்த டியூட்டிஸின் அலாட் பண்ணுறதுக்கு என்னதான் க்ரைட்டீரியா? ஓகே, என்னதான் க்ரைட்டீரியான்னு கேட்டால், எப்படி கிரேட் பண்ணி அலாட் பண்ணி இந்த டியூட்டிஸ் கொடுக்கப்பட்டது தேவதைகளுக்குன்னு சொன்னால், அவங்கள புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அவங்க புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி. அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, உண்மையாக இந்த தேவதைகள் எல்லாரும் கூட நிறைய புண்ணியம் சேர்ந்து எக்ஸால்டட் ஜீவாஸ் ஓன்லி. அண்டர்லைன், தேவதாஸ் எல்லாரும் கூட ஜீவர்கள் தான் நம்மள மாதிரி. ஆனால் ஹையஸ்ட் புண்ணியம் ஏதோ பண்ணி அது பண்ணி 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் இந்திரன் பதவி வரும். இன்னைக்கு தொடங்குங்க.
ஏன் விடணும்? சான்ஸ் வந்தால் வரலாமே லாட்ரி. புராணங்கள் அப்படி தான் நிறைய பேர் தொடங்கிறது. அப்புறம் அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார், ரொம்ப ஊர்வசம் நினச்சிட்டு எக்ஸால்டட் ஜீவாஸ் ஒன்லே. அப்போது நேச்சுரலி அவங்களோட புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி. அதனால தான் சொன்னோம் இல்லையா, சொர்க்கத்தில் கூட எல்ஐஜி குரூப்பு, எம்ஐஜி குரூப்பு, லோயர் இன்கம் குரூப்பு, ஹையர் இன்கம் குரூப்பு எல்லாம் இருக்கும். எல்லாரும் எப்படி, என்ன உதாரணம் பாருங்க, எல்லாரும் மனிதர்கள் தான். ஆனால் ஒருத்தன் பாஸு, ஒருத்தர் சர்வெண்ட்டு. ஒரு ஆஃபீஸில் எல்லாரும் மனிதர்கள் தான். ஆனால் எல்லோரும் வேறு வேறு வேலை, சம்பளம் வேறு இருக்கு இல்லையா? அப்புறம் ஏன்னா அவன் நிறைய படிச்சுட்டு புண்ணியம் பண்ணிட்டு அவனுக்கு காரு, என்ன பிரசிடெண்ட்டு பங்களா நமக்கு கிடைக்குமா என்ன? பிரசிடெண்ட் எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கார். அந்த மாதிரி தான். யார் இந்த பிரஜாபதிகள், இந்த தேவதைகள்? என்ன மொத்தம் தேவதைகள் இங்கே வந்து உபனிஷத்து அவங்க வந்து சமாபியா அப்படின்னு வார்த்தை இருக்குது. அதில் சமாபியன்னா அதுக்கு பிரஜாபதிஸ் தான் சமத்சர தேவதர்கள். ஓகே, சமான சம்வத்சரம் என்றார். சமாபியன்னா அந்த சம்வத்சர தேவதர்கள் காலம். அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பிரஜாபதிஸ் இருக்காங்களாமா, அவங்கள வந்து சம்வத்சராக்கிய பிரஜாபதையான்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் வேறு உபனிஷத்தில் எங்கே வரும், பிருஹதாரண்யகம் அப்படிப்பட்டது. பட் நம்ம அவங்களுக்கு மட்டும் எடுத்துக்கூடாது, எல்லா தேவதைகளுடைய வேலையும் அண்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆல் தேவதாஸு அவங்க அவங்களுக்கு. ஸோ சமாபியான்னு அர்த்தம் பிரஜாபதிகள், தேவதைகள்னு அர்த்தம் இங்கே. ஏன்னா வேறு எங்கேயுமே தேவதைகள் வார்த்தை வரல. யதார்த்தத்யா அர்த்தான் சமாபியா சாஸ்வதிபியா சமாபியா, சாஸ்வதிபியான்னு வார்த்தை இருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, யார் வந்து ரொம்ப பர்மனெண்ட்டாக இருக்காங்களோ அண்ணா, பர்மனெண்ட் அவங்க இல்லை இல்லை இல்லை. அங்கே யாவத்து காலம் சிருஷ்டி, இந்த சிருஷ்டி கல்பம் இருக்கின்றனதோ அவ்வளவுதானே, அதுக்கப்புறம் இருக்காது அந்த போஸ்ட்டு. பிரம்மாஜிக்கு கூட போஸ்ட்டு அவர் ஆயுஷுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ ஆனால் இங்கே சாஸ்வதிபியான்னா நம்ம லெவலில் மனுஷன் திருஷ்டியில் பார்க்கும்போது அவங்க ஆயுஷோ எவ்வளவோ பெருசு. அப்போது அந்த நித்தியத்துவம் கூட சாஸ்வதத்துவம் ஆபேட்சிகந்தா, நாட் ஆத்தியந்திகம். பதாலங்களில் ஞாபகம் வந்திருக்கணும், 8வது உபனிஷத்து படிக்கிறோம். ஆபேட்சிகம்னா டெம்பரரி, ஆத்தியந்திகம் பர்மனெண்ட். அது இல்லை அவங்களுக்கு, ஆத்தியந்திக சாஸ்வதி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 8வது ஸ்லோகத்திலும் இந்த லோயர் ஆர்டரு, ஹையர் ஆர்டரு, சௌபாதிக நிருபாதிக, இந்த ரெண்டுத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த என்னுடைய நிஜஸ்வரூபம் அப்போன்னு நானே தான் சர்வத்ததகே மய்யேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயமஸ்மியஹம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.